வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம டேஸ்டியான சௌ போட்ட மோர் குழம்பு எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க. இந்த டேஸ்டியான ரெசிபி பார்க்குறதுக்கு முன்னாடி என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ இதுக்கு என்னென்ன தேவைன்னு நம்ம ஒரு கிண்ணத்தில் எல்லாம் எடுத்து வச்சுக்கலாங்க. 1 ஸ்பூன் கடலைப்பருப்பு எடுத்துக்கலாம். 1 ஸ்பூன் துவரம்பருப்பு எடுத்துக்கலாங்க. 1 ஸ்பூன் பச்சரிசி எடுத்துக்கலாம். 1/2 ஸ்பூன் மிளகு எடுத்துக்கலாம். 1/2 ஸ்பூன் ஜீரகம். இதெல்லாம் ஒரு சின்ன கிண்ணத்தில் போட்டு வச்சுக்கலாங்க. இப்போ பருப்பு அரிசி இதை நல்லா தண்ணியில் கழுவிட்டு 1 மணி நேரம் ஊற வச்சுக்கலாங்க. இது கூடவே மிளகு ஜீரகம் போட்டுட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றி ஊற வச்சுக்கலாம். மூடி வச்சிடலாம், நல்லா ஊறட்டும். இப்போ நம்ம 1 கப் லைட்டாக புளித்த தயிர் எடுத்துக்கலாம். இதில் கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாங்க. இதை மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா ஒரு அடி அடித்து எடுத்து வச்சுக்கலாம். 1/2 கப் அளவு தயிர் எடுத்து வச்சுக்கலாங்க. இப்போ நம்ம அரைக்கிறதுக்கு 2 ஸ்பூன் தேங்காய் இதை போல் துருவி வச்சுக்கலாம். 2 பச்சை மிளகாயும் எடுத்து வச்சுக்கலாங்க. இப்போ நம்ம சௌவை தோல் நல்லா சீவிட்டு சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ 1 மணி நேரம் நல்லா ஊறின இந்த பருப்பு அரிசி இதெல்லாம் தண்ணி வடிகட்டிட்டு மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா நைஸாக அரைச்சிக்கலாங்க. கூடவே தேங்காய் பச்சை மிளகாவும் போட்டுக்கலாம். நான் 2 பச்சை மிளகாய் சேர்த்துக்கிட்டேங்க. உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் காரம் தேவைப்பட்டால் 2 மிளகாய் ஆட் பண்ணிக்கலாம். இந்த போல் நல்லா நைஸாக அரைச்சி எடுத்து வச்சுக்கலாங்க. இப்போ இந்த சௌவை நம்ம கொஞ்சம் தண்ணி ஊற்றி அடுப்பில் வேக வச்சுக்கலாங்க. அடுப்பில் ஒரு கடாயை வச்சு 1 டம்ளர் தண்ணி ஊற்றிக்கலாங்க. இதில் இந்த சௌ போட்டுக்கலாம். 1/2 ஸ்பூன் உப்பு, 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள் போட்டு கலந்துட்டு மூடி வச்சிடலாம். நல்லா வேகட்டும். இப்போ நம்ம மிக்சியில் அடித்த தயிர் எடுத்து வச்சுக்கலாங்க. பருப்பு அரிசி தேங்காய் இந்த மசாலாவும் எடுத்து வச்சுக்கலாம். எண்ணெய் ஒரு 2 ஸ்பூன் எடுத்து வச்சுக்கலாங்க. கடுகு 1/2 ஸ்பூன், காஞ்ச மிளகாய் 1 எடுத்து வச்சுக்கலாம். 1 இன்ச் அளவு இஞ்சி இதை போல் நசுக்கிட்டு அதையும் தனியாக எடுத்து வச்சுக்கலாங்க. கொஞ்சம் கருவேப்பிலை இதெல்லாம் எடுத்து வச்சுக்கலாம். இப்போ சௌ நல்லா வெந்த பிறகு நம்ம அரைச்சி வச்சுருக்கிற தேங்காய் விழுதெல்லாம் இதில் போட்டுக்கலாங்க. இப்போ தேவைப்படுகிற தண்ணி இதில் ஆட் பண்ணிக்கலாம். கரண்டியில் நல்லா கலந்துட்டு ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதிக்கட்டுங்க. இது நல்லா பச்சை வாசனை போக நல்லா கொதிக்கட்டும். மூடி வச்சிடலாம். இப்போ இது நல்லா கொதித்த பிறகு நம்ம கடைஞ்சி வச்சுருக்கிற தயிர் இதில் ஊற்றிடலாங்க. இப்போ இந்த கடைஞ்சி வச்சுருக்கிற மோர் இதில் ஊற்றி ஒரே ஒரு கொதி வந்த உடனேயே நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாங்க. இப்போ இந்த குழம்பு நம்ம இன்னொரு ஸ்டவ்வில் வச்சுட்டு இந்த ஸ்டவ்வில் தாளிக்கிற கரண்டி போட்டு தாளித்து கொட்டிடலாம். இந்த குழம்புல நம்ம நசுக்கி வச்சுருக்கிற இஞ்சியும் போட்டு கொதி வந்ததும் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாங்க. இப்போ இந்த தாளிக்கிற கரண்டியில் 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். கடுகு போட்டு தாளிச்சிடலாங்க. கடுகு பொரிஞ்சதும் நம்ம காஞ்ச மிளகாய் கிள்ளி போட்டுட்டு கருவேப்பிலையும் போட்டுட்டு தாளிச்சிடலாம். இதை இதில் குழம்புல ஊற்றிடலாம். இப்போ இந்த குழம்புல லைட்டாக பபிள்ஸ் வர ஆரம்பித்ததுமே நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். சூப்பர் டேஸ்டான சௌ போட்ட மோர் குழம்பு தயாராகிடுச்சுங்க. கரண்டியில் இதை நல்லா கலந்து விட்டுட்டு நம்ம இப்போ பரிமாறலாம். இந்த மோர் குழம்புக்கு சைட் டிஷ்ஷாக நம்ம சேப்பங்கிழங்கு வறுவல் நல்லாயிருக்குங்க. அப்பளமும் இதுக்கு
சூப்பரான சைட் டிஷ்ஷாக இருக்குங்க. நீங்களும் இந்த டேஸ்டியான சௌ மோர் குழம்பு ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சதுன்னா குக்கிங் வித் சித்ரா அன்பு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.